ஏமா ஏமா கொஞ்சம் திரும்புமா. என்ன மிக்ஸி அரைச்சிக்கிட்டு இருக்கேன் தானே. உங்க அப்பாவுக்கு வேற சாப்பாடு கட்டி கொடுக்கணும். என்னன்னு சொல்லி சீக்கிரம். ஏம்மா நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் ஏசி வாங்குவோமா நம்ம வீட்டில், புது ஏசி. இல்ல அதான் ஏசி இருக்குல்ல. இல்லைம்மா, சைனும் வர வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தியா, புது ஏசி இருந்தா, அதனால தான் கேட்டேன். ரொம்ப குனியாதல, தலை தொங்கிற. மகாராணியம்மா ஏசி புதுசா மாட்டினதான் வந்திருப்பாவளோ. அவெல்லாம் ஒன்றும் சொல்லலாமா, நான் கேட்க. இருக்கிற ஏசி கழட்டிட்டு ஃபேனை மாட்டி விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை ஓடிடு. எப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா. என்னல சொல்லு. எப்பா இந்த கார் ரொம்ப பழசாயிட்டு பார்த்தியா, நம்ம கொடுத்துட்டு BMW வாங்குவோமா? எதுக்கு இப்ப இந்த காருக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. இப்ப எதுக்கு BMW? இல்லைப்பா, கல்யாணம் வேற ஆக போகுது. நல்லா புது காரில் வந்து இறங்கினா சும்மா ஜம்மு இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் கேட்டேன். ஓ, துரைக்கு புது கார் தேவையோ? நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுல இருந்தே உன் போக்கே சரியில்லை. காரை விட்டுட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு ஓட விட்டுலாம் பாத்துக்க. எப்பா 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 இங்கே வாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப என்னால அடுத்தாப்புல என்ன வச்சிருக்க? என்ன வாங்கணும் இப்போ? எப்பா வாங்கலாம் வேண்டாப்பா, ஆனால் மாடியில் ஒரு ரூம் கட்டுமா புதுசா, சும்மா ஏசிலாம் மாட்டி ஜம்முன்னு. இல்ல, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுவேணும் இதுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இந்த கல்யாணத்தை நம்பி நிறுத்துறேன். இப்ப இந்த புரோக்கர்லாம் முதல்ல பார்க்கணும். மண்டபம் அட்வான்ஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லணும் உனக்கு. ஐயோ எப்போ 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 தெரியாமல் கேட்டப்பா, அப்படிலாம் செஞ்சுடாத.